ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக ஒரு பிரைடல் வேணி ரெடி பண்ண போகிறோம். பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக ஜிப்ஸி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளக்கிளையாக இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி பிச்சு பிச்சு பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணி தான் கட்ட போகிறோம். கொஞ்சம் பெரிய பஞ்சாக ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஜிப்ஸி கூடிய இடையில கலந்து வைக்கிறதுக்காக கார்னேஷன் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா பொக்கே ஷாப்பில் கிடைக்கும். இதில் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா கலருமே கிடைக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம ஒயிட் கலர் ஃப்ளவர் வாங்கி நம்ம தனியாக கலர் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காம்பு விடாமல் காம்பை ஒட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஜிப்ஸி கூடிய இடையில முழு பூவாக வச்சுக்க வேணாலும் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பாதியாக பிரித்து கூட கட்டிக்கலாம். சாஃப்டாக தான் இருக்கும், ஈஸியாக பிரிக்க முடியும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு தட்டையான பலகையோ நோட்டட்டையோ எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுறதுக்காக நான் இன்றைக்கி கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக பூ கட்டுற நூலோ இல்லை உள்ளன் நூல் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக 2 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 முடி 3 முடி கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த குட்டி நூலை கட் பண்ணிடலாம். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கால் கட்டு மெத்தடு தான். நம்ம காலில் நூல் போட்டு கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பலகையில் நூல் போட்டு கட்டுறோம். நம்ம கட்டுறதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எந்த பலகையில் போட்டு கட்டினமோ அதில் வந்து நம்ம கட்டுற வேணி எவ்வளோ நீளமோ அவ்வளோ நீளத்துக்கு 2 மடங்கு நூல் விட்டுக்கலாம். நூல் விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், நூலை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸுக்குள்ளேருந்து நூலை நம்ம பக்கமாக இந்த மாதிரி இழுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 1 டைமோ 2 டைமோ நாட் போட்டுட்டு அடுத்தது பூ கட்ட ஆரம்பிச்சிக்கலாம். பாருங்கள், பூ வந்து நம்ம கார்னேஷன் ஃப்ளவர் எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி ரெட்டையை பிரித்து கட்டிக்கலாம். இல்லைனா முழுசாக கூட வச்சு கட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெட்டையாக பிரிச்சுட்டு பச்சை கலரில் பாருங்கள், அந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வேணும்னா எடுத்துகிட்டு வேணாலும் கட்டலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட கட்டலாம். எடுத்துகிட்டு கட்டணுமா தனித்தனியாக உதிர்ந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் முழுசாகவே வச்சு கட்டிக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. காம்புக்கும் மேலேயே நூலை அந்த மாதிரி நூலை போட்டு எடுத்துக்காங்க. நம்ம பிங்க் கலர் ஃப்ளவருக்கும் கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நாட் போட்டுக்காங்க. ரொம்ப கீழே கட்டினோம்னாலும் நம்ம க்ரீன் கலரில் காம்பு தெரியுது இல்லைங்களா, அதில் கட்டினோம்னாலும் உதிர்ந்துரும். அதனால் க்ரீன் கலர் காம்புக்கும் பிங்க் கலர் ஃப்ளவருக்கும் சென்டரில் கட்டிக்காங்க. நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க முடி. அடுத்தது ஜிப்ஸி இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பஞ்சாக எடுத்து அதே மாதிரி எங்க பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஈக்குவலாக மேலே ஈக்குவலாக வர மாதிரி வச்சு கட்டிக்காங்க. இந்த மாதிரி வச்சு நம்ம விரல்களால் நம்ம பக்கம் பூக்களை தள்ளி பிடிச்சி இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக மேலே தூக்கி போட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து நாட் எடுத்து நம்ம பக்கமாக இழுத்துக்கலாம். நல்லா இறுக்கமாக நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது சென்டரில் ஒரு காய் மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம கட்டிக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற பாதி ஃப்ளவரை இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். பாருங்கள், ஹைட்டு வந்து ஒரே மாதிரி வச்சு கட்டிக்கங்க. நல்லா நம்ம பக்கமாக விரல் வச்சு நம்ம பக்கமாக தள்ளி பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம கட்டிக்கலாம். நாட் போடுறது மட்டும் நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 நாட்டு கூட நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு பஞ்சு ஜிப்ஸி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு கண்ணி கட்டும்போது பாருங்கள், நம்ம விரலால் இந்த மாதிரி தள்ளி நம்ம பக்கமாக தள்ளி பிடிச்சிக்கிட்டு நம்ம நாட் போடணும். அப்போ தான் நாட்டு நல்லா இறுக்கமாக இருக்கும். பூ வந்து நம்மளுக்கு உதிராமல் இருக்கும். நாட்டு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா கூட பூவெல்லாம் நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிக்கும். அதனால் நாட்டு நல்லா இறுக்கமாக போட்டுக்கோங்க. ஒரு நாட்டுக்கு 2 நாட்டாக கூட போட்டுக்கோங்க. இது கூட நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேறு ஏதாவது பூக்கள் நம்ம கலந்து கட்டுறதுனா கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2 நாட்டு 3 நாட்டு போட்டுட்டு முடிச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஒரே மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காம்பு பகுதியெலாம் பாருங்கள், ஜிப்ஸியோட காம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குச்சி குச்சாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அதோட காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலும் கட் பண்ணிடலாம். நம்ம பிரைடல் வேணி வந்து கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நூல் விட்டுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ நீளம் நூல் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நூலை ஒட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம யூபின் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.